ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா தேங்காய் பர்பி செய்ய போறோம். அந்த தேங்காய் பர்பி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரெண்டு தேங்காவை திருவி வச்சுக்கணும். தேவைன்னா ஒரு 1/4 கப்பு ரவை போட்டுங்க, 4 ஏலக்காய் போட்டுங்க, நெய் எடுத்துங்க, சர்க்கரை எடுத்துங்க, ரவையும் ஏலக்காவும் லேசாக பொடி பண்ணிங்க, துருவின தேங்காவும் ஒரு சுற்றுங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. நெய் 1 ஸ்பூன், ரவையும் ஏலக்காயும் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துங்க. அது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுங்க. நெய்யில் தேங்காய் பூவை 1 நிமிஷம் வறுத்து எடுத்துங்க. அது ஒரு தட்டில் கொட்டி வச்சுங்க. ரவை ஏலக்காய் தேங்காய் 3த்தையும் கலந்து வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. தேங்காய் எடுக்கிற அளவில் பாதி அளவுக்கு சர்க்கரை எடுத்துங்க. சர்க்கரை நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வருதான்னு பாருங்க. இதான் ஒரு கம்பி பதம். வறுத்து வச்ச தேங்காய் ஏலக்காய் ரவை 3த்தையும் கொட்டிக்கணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுங்க. அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டியான பதம் வர வரைக்கும் கிண்டுங்க. தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. தட்டில் ஊற்றிக்கிங்க. கட்டமாக தட்டி வச்சிங்க. பாதி சூடு இருக்கும்போதே கத்தியால் கோடு போட்டுங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுங்க. தேங்காய் பர்பி ரெடி. சூப்பரா இருக்கு. இவ்வளவு நேரம் நாங்க தேங்காய் பர்பி எப்படி செஞ்சோம் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.